இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பொங்கல் பண்டிகை புதுச்சேரி முழுவதும் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாட்டம். புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும் திமுக போட்டி. திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் தகவல். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி அடுத்த பொங்கலில் புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும் உதயசூரியன் உதயமாகி திராவிட மாடல் ஆட்சி அமையும் என திமுக செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் திராவிட சமத்துவ பொங்கல் விழா வில்லியனூர் தென்கோபுர வீதியில் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமையில் நடைபெற்ற திராவிட சமத்துவ பொங்கல் விழாவில் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த 400 பெண்கள் கலந்து கொண்டு புதுப்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். தொடர்ந்து கலைமாமணி சித்தன் ஜெயமூர்த்தியின் நாட்டுப்புற தமிழிசை பாடல்கள் மற்றும் தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகள் நடைபெற்றன. தொடர்ந்து நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி கலந்து கொண்டு கோலப்போட்டியில் வெற்றி பெற்ற மகளிருக்கு கிரைண்டர், மின்னடுப்பு, பிரஷர் குக்கர் மற்றும் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகள் வழங்கி வாழ்த்தி பேசினார். நிகழ்ச்சியில் பேசிய திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி அடுத்த பொங்கலில் புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் உதயசூரியன் உதயமாகி திராவிட மாடல் ஆட்சி அமையும் என்றும் தமிழகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி மிக சிறப்பாக நடைபெறுகிறது. தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 3000 அறிவித்த பிறகு புதுச்சேரியில் அறிவிக்கப்பட்டது. வேறு வழியில்லாமல் புதுச்சேரியிலும் கொடுத்து விட்டார்கள். இல்லை என்றால் புதுச்சேரி மக்கள் ஆட்சியாளர்களை ஊருக்குள் விடமாட்டார்கள். பீகாரில் 10,000 ரூபாய் கொடுத்தது போல் பாஜக அரசு புதுச்சேரியிலும் கொடுத்திருக்கலாம். அனைத்திலும் புதுச்சேரி புறக்கணிக்கப்படுகிறது என குற்றம் சாட்டினார். புதுச்சேரியின் மீது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிக கவனம் செலுத்துகிறார். தினமும் 10 முறையாவது புதுச்சேரியின் அரசியல் நிலை குறித்து கேட்கிறார். அவரது வழிகாட்டுதலில் வரும் தேர்தலில் புதுச்சேரியில் சூரியன் உதயமாகும். புரட்சிகரமான புதுச்சேரியாக மாற வரும் தேர்தலில் திமுக ஆட்சி அமையும். வரும் தேர்தலில் புதுச்சேரியில் சூரியன் உதயமாகும். அடுத்த பொங்கலில் மக்கள் விரும்பும் ஆட்சி அமையும் என தெரிவித்தார். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பூஜை மற்றும் பொங்கல் விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் பாஜக சார்பாக பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து தாமரை பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் வைத்த அனைத்து பெண்களுக்கும் நலத்திட்ட உதவிகளாக புடவை வழங்கப்பட்டது. மேலும் பூஜை விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் நமச்சிவாயம் பசுக்களுக்கு கீரைகள் மற்றும் தீவனம் வழங்கினார். மேலும் பொங்கல் விழாவினை முன்னிட்டு சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரம் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. சுந்தரநாயகி, அஷ்டபைரவர், நவகிரக விநாயகர், முருகபெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஜக பிரமுகர்கள் ரவி, ஏழுமலை என்கிற அற்புதராஜ் மற்றும் அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை நிர்வாகத்தினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் வினோத பொங்கல் விழா 50க்கும் மேற்பட்ட ஆண்கள் பங்கேற்று பொங்கலிட்டு சுவாமி தரிசனம். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள நயினார் மண்டம் கிராமத்தில் அமைந்துள்ள வெள்ளந்தாங்கி ஸ்ரீ முன்னடையான், ஸ்ரீ அம்மன், ஸ்ரீ வீரனார் திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அப்பகுதியில் அமைந்துள்ள வீரனார் கோவிலில் தமிழர் திருநாள் போகி பண்டிகையை முன்னிட்டு ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு பொங்கல் வைக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. பொங்கல் வைப்பதற்காக ஊரில் உள்ள ஆண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து புதுப்பானையை ஊர்வலமாக எடுத்து வந்து குளக்கரை ஓரம் மண் அடுப்பு மூட்டி பொங்கல் பானை வைத்து பொங்கல் வைப்பதற்கு பனை ஓலை மூலம் தண்ணீர் எடுத்து கோவில் அருகில் பொங்கல் வைக்கப்பட்ட பின் படையலில் இடப்பட்ட ஆண்கள் மட்டுமே உண்பார்கள். இந்த பழக்கம் தங்களது மூதாதையர் காலத்திலிருந்து தொன்று தொட்டு தொடர்ந்து கடைபிடிக்க வருவதாகவும், இதனால் தங்களது விவசாயம் மட்டுமல்லாது கால்நடைகளும் மற்றும் தலைமுறைகள் தழைத்தோங்கும் என்று சொல்கின்றனர். மேலும் இந்த பொங்கல் விழாவின் போது பெண்கள் வீட்டில் இருப்பார்கள். இந்த கோவிலுக்கு பெண்கள் தங்களது மூதாதையர் காலத்திலிருந்து வருவதில்லை என அப்பகுதியை சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர்.
முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் மூடப்பட்ட ஏஎஃப்டி பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு பொங்கல் நலத்திட்ட உதவிகள் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் வழங்கினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மூடப்பட்ட ஏஎஃப்டி பஞ்சாலை தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு தலா 5 கிலோ அரிசி, 2026ஆம் ஆண்டிற்கான கேலண்டர் மற்றும் பரிசுத் தொகை வழங்கி பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நலத்திட்ட உதவிகள் மூலம் மூடப்பட்ட பஞ்சாலை காரணமாக பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்வாதார சிரமங்களை போக்குவதற்கான மனிதநேய முயற்சியாக இந்நிகழ்ச்சி அமைந்தது. புதுச்சேரி போத்தீஸ் நிறுவனம் ஆண்டுதோறும் தங்களது ஊழியர்களுடன் தைப்பொங்கலை பொங்கல் வைத்து கொண்டாடினர். இதில் புதுச்சேரி போத்தீஸ் பொது மேலாளர் திரு பாலமுருகன் அவர்கள் கலந்து கொண்டு போத்தீஸ் ஊழியர்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கூறினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மனிதவள மேலாளர் திரு மகேஸ்வரன் மற்றும் போத்தீஸ் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மேலே போயிடுமாம்மா, மேலே போயிடுங்க. ஆரோவில் பாரத் நிவாஸில் கோலாகலமாக நடைபெற்ற பொங்கல் மற்றும் மார்கழி திருவிழா. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் பாரத் நிவாஸில் இன்று பொங்கல் பண்டிகை மற்றும் மார்கழி மாதத்தின் 30வது நாள் நிறைவு விழா மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் 400க்கும் மேற்பட்ட ஆரோவில் வாசிகள், வெளிநாட்டினர், உள்ளூர் வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள், ஆரோவில் அறக்கட்டளை ஊழியர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மேலும் விழாவின் தொடக்கமாக இசை அம்பலம் பள்ளி மாணவர்களின் வீரமிக்க சிலம்பாட்ட நிகழ்ச்சி பார்வையாளர்களை ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது. மேலும் ஆரோவிலை சேர்ந்த சிறுமி டாலியா ஸ்ரீ ஆண்டாள் வேடமணிந்து திருப்பாவை பாடலுக்கு நடனமாடினார். விழாவில் ஆரோவில் அறக்கட்டளையின் செயலரும் குஜராத் மாநில கூடுதல் தலைமை செயலருமான டாக்டர் ஜெயந்தி எஸ். ரவி IAS, ஆரோவில் அறக்கட்டளையின் சிறப்பு பணி அதிகாரி டாக்டர் சீதாராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாகூர் தொகுதிக்குட்பட்ட புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் JCM கோப்பை கிரிக்கெட் போட்டியை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கி வைத்தார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாகூர் தொகுதி புதுக்குப்பம் மீனவ கிராமத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு JCM கோப்பை கிரிக்கெட் போட்டி JCM மக்கள் மன்றம் சார்பில் நடத்தப்பட்டது. புதுக்குப்பம் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் 150க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வஞ்சிரம், வவ்வா, பாறை, சூரா என மீன்களின் பெயரிடப்பட்ட அணிகளில் பங்கேற்று விளையாடினர். லட்சிய ஜனநாயக தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கிரிக்கெட் வீரர்களுடன் இணைந்து டாஸ் போட்டு போட்டியை தொடங்கி வைத்தார். மேலும் JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் பந்து வீச லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டிங் செய்து விளையாடினார். இதனால் இளைஞர்களிடையே பெரும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது. நிகழ்ச்சியில் JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், பொருளாளர் அயூப் கான், பொதுச் செயலாளர் பிரபாகரன், துரைசாமி, மண்டல பொதுச் செயலாளர் சுரேல் உள்ளிட்ட லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் பொங்கல் கொண்டாட்டத்தின் போது சிறை கைதிகளுக்காக உதவி கண்காணிப்பாளர் மற்றும் காவலர் இணைந்து பாடல் பாடி அசத்திய வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 400க்கும் மேற்பட்ட விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் பல்வேறு குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இவர்களது மனமாற்றத்தை கருத்தில் கொண்டு சிறைத்துறை நிர்வாகம் சார்பில் தைப்பொங்கல் கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் கைதிகள் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்திய நிலையில் விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் சிறைத்துறை உதவி கண்காணிப்பாளர் யுவராஜை பாடல் பாடுமாறு கூச்சலிட்டனர். கைதிகளின் விருப்பத்திற்கு ஏற்ப சிறைத்துறை உதவி கண்காணிப்பாளராக இருந்த போதும் கைதிகளை மகிழ்விக்க மேடை ஏறி பாடல் பாடிய போது கைதிகள் ஆரவாரம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு பாடலை பாடுமாறு கைதிகள் கேட்டபோது சிறை உதவி கண்காணிப்பாளர் யுவராஜோடு சிறை காவலர் முத்துக்குமாரும் போட்டிக்கு பாடல் பாடி
கைதிகளை மகிழ்வித்த நிலையில் தற்போது இந்த வீடியோ வெளியாகி உள்ளது. உழவர்கரை தொகுதியில் தை திருநாளாம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் பொங்கல் பொருட்கள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் தை திருநாளாம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் பொங்கல் பொருட்கள் வழங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பொங்கல் விழாவினை கொண்டாடும் விதமாக அலுவலகத்தில் பூஜை செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒவ்வொரு பகுதியாக நேரடியாக சென்று உழவர்கரை தொகுதி முழுவதும் உள்ள பொதுமக்களுக்கு கரும்பு, நாட்டு சர்க்கரை மற்றும் புத்தாண்டு கேலண்டர்கள் அடங்கிய தொகுப்பினை அமமுக லாவண்யா நேரில் சென்று வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், பொதுமக்கள், சரண் தொண்டு அறக்கட்டளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். உப்பளம் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகம் திறப்பு, இளைஞர்கள் திரளான பேர் பங்கேற்பு. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட உப்பளம் சாலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் புதிய அலுவலகம் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி லக்ஷ்மணன், அலெக்ஸ் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இவ்விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கட்சி அலுவலகத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உப்பளம் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் உப்பளம் மைதானம் பகுதியில் இருந்து 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக வருகை தந்து தலைவர் ஜோ சார்லஸ் மார்டினை உற்சாகமாக வரவேற்றனர். இளைஞர்களின் திரளான பங்கேற்பு நிகழ்ச்சிக்கு கூடுதல் உற்சாகத்தையும் சிறப்பையும் அளித்தது. அலுவலக திறப்பு விழாவிற்காக உப்பளம் தொகுதிக்கு வருகை தந்த தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அப்பகுதியில் உள்ள ஸ்ரீ பொறையாத்தம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். தொடர்ந்து தமிழ்தாய் நகர் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள முதலுதவி சிகிச்சை பயிற்சி மையத்தை தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் நேரில் பார்வையிட்டு முதலுதவி பயிற்சி முறைகள் குறித்து அங்கு பணியாற்றும் நிபுணர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் அலுவலக திறப்பு விழாவிற்கு வருகை தந்த தலைவரை அப்பகுதி மகளிர்கள் மலர் தூவி உற்சாகமாக வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக பல்வேறு மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகி 100க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் முன்னிலையில் கட்சியில் இணைந்தனர். மொத்தத்தில் இந்த அலுவலக திறப்பு விழா உப்பளம் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் அரசியல் மற்றும் சமூக செயல்பாடுகளை மேலும் வலுப்படுத்தும் முக்கிய நிகழ்வாக அமைந்தது. கிராமப்புற சிறு மற்றும் குறு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் புதுவை மாநிலம் காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள கேம்ப் ஃபெப் ஆல்கலைஸ் லிமிடெட் மற்றும் அன்ன பிரதோக்ஷனா சேவை அறக்கட்டளை புதுச்சேரி இணைந்து புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த தொண்டமாநத்தம், கூடப்பாக்கம், பிள்ளையார்குப்பம், மணவெளி, ராமநாதபுரம், ஆரியபாளையம் மற்றும் கீழ் சாத்தமங்கலம் ஆகிய கிராமப்புறங்களை சேர்ந்த நலிவுற்ற சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு வேளாண் உபகரணங்கள் மற்றும் இடுபொருட்கள் வழங்கும் சமூக நல நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் கேம்ப் ஃபெப் ஆல்கலைஸ் லிமிடெட் நிறுவனத்தின் துணை பொது மேலாளர் பாதுகாப்புத்துறை கோபிநாத் மற்றும் சிவில் துறை மேலாளர் இளங்கோவன், மனிதவள நிர்வாகி ராஜா ஆகியோர் தலைமையில் அன்ன பிரதோக்ஷனா சேவை அறக்கட்டளை நிறுவனர் பிரவீன் முன்னிலையில் பல்வேறு கிராமங்களை சேர்ந்த 19க்கும் மேற்பட்ட சிறு மற்றும் குறு விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் தேவையை கருத்தில் கொண்டு ஸ்ப்ரேயர் 30 கிலோ, விதைகள், பஞ்சகவ்யம், மீன் அமிலம் உள்ளிட்ட மொத்தம் 25 வகையான வேளாண் இடுபொருட்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மேலும் உழவன்குடி நிறுவனத்தின் நிறுவனர் முத்து இயற்கை வேளாண்மை மற்றும் நிலையான விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளிடையே விளக்கி கலந்துரையாடினார். நிகழ்வை திட்ட ஒருங்கிணைப்பாளர் லோகேஷ் ஒருங்கிணைத்து நடத்தினார். நிகழ்விற்கான ஏற்பாடுகளை கூடப்பாக்கம் சாமிநாதன் சிறப்பாக மேற்கொண்டார். திண்டிவனம் அடுத்த மயிலம் தமிழ் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பொங்கல் பண்டிகையின் போது பிரச்சினைக்குரிய இடங்களில் செல்ல வேண்டாம் என்றும் அப்படி சென்று வழக்கு பதிவு செய்யப்பட்டால் வாழ்க்கை வீணாகும் என கல்லூரியின் முதல் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. திண்டிவனம் அடுத்த மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாலய தமிழ் கலை அறிவியல் கல்லூரியில் இன்று சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. கல்லூரியின் முதல்வர் திருநாவுக்கரசு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் புத்தாடை அணிந்து பொங்கலிட்டு படைத்து பொங்கலோ பொங்கல் என ஆரவாரம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் ஒளிபரப்பப்பட்ட சினிமா பாடலுக்கு குத்தாட்டம் போட்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து மாணவர்களிடம் பேசிய கல்லூரியின் முதல்வர் திருநாவுக்கரசு பொங்கல் பண்டிகையின் போது மாணவர்கள் பிரச்சினைக்குரிய இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அப்படி செல்வதன் மூலமாக அந்த பிரச்சனையில் ஈடுபட்டு காவல்துறையால் வழக்கு பதிவு செய்யப்பட்டால் வருங்காலத்தில் உங்களது வாழ்க்கை வீணாக வாய்ப்பு உண்டு என எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார்.
ஹைதராபாத்தில் நடைபெற்ற 26வது தேசிய ஸ்குவாட் சாம்பியன்ஷிப் போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து 22 மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்ற நிலையில் புதுச்சேரியை சேர்ந்த 9 பேர் பதக்கங்களை வென்றுள்ளனர். இந்த நிலையில் பதக்கம் வென்ற மாணவ மாணவிகள் பயிற்சியாளர் ஸ்ரீகாந்த் பாலச்சந்தர் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்கள் பதக்கம் மற்றும் சான்றிதழை காண்பித்து வாழ்த்து பெற்றனர். இதில் நீலவேணி என்ற மாணவி தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இவர் வரும் ஜூன் மாதம் அமெரிக்காவில் நடைபெறவுள்ள சர்வதேச போட்டிக்கு தேர்வாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அரியாங்குப்பம் மணவெளி வீதியில் உள்ள ஸ்ரீ ஆதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மண்டல பூஜை விழா முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் மணவெளி வீதியில் எழுந்துள்ளிருக்கும் ஸ்ரீ ஆதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் கடந்த மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மண்டல பூஜை விழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் இன்று காலை நடைபெற்ற மண்டல பூஜை விழாவில் மூலவர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மலர் அலங்காரத்தில் மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். குமார் குடும்பத்தினர் உபயத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பொங்கல் பண்டிகை புதுச்சேரி முழுவதும் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாட்டம். புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும் திமுக போட்டி. திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.